இந்த வீடியோல நம்ம லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மொத்தம் 3 விதமான காலேஜஸ் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ஜிஎல்சி அப்படிங்கிற கவர்ன்மெண்ட் லா காலேஜ், சோயல் அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிற சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் டிஎன்என்எல்யூ அப்படிங்கிற திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ். இதுல இந்த ஜிஎல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்ன்மெண்ட் லா காலேஜஸ் நிறைய இருக்கு. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது. இதுக்கும் சோயல் அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜுக்கும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. 12th மார்க் அடிப்படையில தான் அதோடைய ரேங்கிங்கும் சீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல இந்த டிஎன்என்எல்யூ அப்படின்னு திருச்சியில இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. அதுக்கு பேரு கிளாட். கிளாட் அப்படிங்கிற எக்ஸாம் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இந்தியா முழுக்க நிறைய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டுல அந்த யூனிவர்சிட்டி திருச்சியில இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்க்குமான எக்ஸாம் தான் இந்த கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இந்த எல்லா காலேஜஸ்க்குமே நீங்க போறதுக்கு இந்த கிளாட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் நீங்க போக முடியும். தமிழ்நாட்டுல கிளாட் முடிச்சா உங்களுக்கு தமிழ்நாடு கோட்டாவும் உண்டு. அதனால நீங்க கோட்டா பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாட் எக்ஸாம் பத்தி சொல்ல போனா இதோடைய எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டிசம்பர் மாசமே ஆரம்பிச்சிரும். நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு ப்ரிப்பேர் பண்றேன் மார்ச் ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால கிளாட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் ரொம்ப சீக்கிரமா டிசம்பர்லயே முடிஞ்சிரும். அதனால கரெக்டா அப்ளை பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு கிளாட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான அட்மிஷன், அதுக்கான கவுன்சிலிங், எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற கிளாட் கோச்சிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஜுஜேவா கெரியர் கிளாரிட்டி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. ஜுஜேவா 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு கிளாட் கோச்சிங் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தது இருக்கக்கூடியது ஏலெட். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிளாட்ங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனா ஒரே ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி என்எல்யூ டெல்லிங்கிறதுக்கு மட்டும் தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. அதுக்கு பேரு ஏலெட். இந்த எக்ஸாம் எழுதி தான் நீங்க என்எல்யூ டெல்லிக்கு போக முடியும். பொதுப்படையாவே சொல்ல போனா இந்த கிளாட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்க்கான சீட்டு ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவா தான் இருக்கும். இந்த ஏலெட் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரே ஒரு காலேஜுக்கு தான் எடுக்கிறாங்க. வெறும் ஒரு 50 சீட்டு தான் இருக்கும். இங்க எல்செட். நீங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியே யுஎஸ்ஏ, கனடால எல்லாம் எழுதணும் அப்படின்னா படிக்கணும், லா படிக்கணும்னா நீங்க எல்சாட்ங்கிற எக்ஸாம் எழுதணும். சில காலேஜஸ் இந்தியால எல்சாட் ஸ்கோரையுமே கன்சிடர் பண்றாங்க. சில பிரைவேட் காலேஜஸ் கிளாட் ஸ்கோரையும் கன்சிடர் பண்ணுவாங்க. சில பிரைவேட் காலேஜஸ் எல்சாட்டையுமே கன்சிடர் பண்றாங்க. இப்ப எல்சாட் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல இது கண்டக்ட் பண்றது. அடுத்தது எல்நாட். எல்நாட்ங்கிற எக்ஸாம் யூகேல இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டிஸ்க்கானது. இது வந்து இதுக்காகவும் நீங்க சீக்கிரமா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ இதுல எந்த எக்ஸாம்னாலும் நீங்க சீக்கிரமா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணாதான் நீங்க கிளியர் பண்ண முடியும். இல்லாம கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் ரொம்ப சீட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவா இருக்கும். உங்களுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்ல லா ப்ரிப்பேர் பண்ணணும், கிளாட் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்ல லால எதுவும் தெளிவு வேணும் அப்படின்னா நீங்க ஜுஜேவாவுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு.